கடம்பூர் மலையில் இந்த குன்றி மக்கள் ஆலமரத்தை விழுத பிடிச்சி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவுவது பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருந்தது, வியப்பாக இருந்தது. நண்பருடைய தோட்டத்தில் நிறையா ஒரு பயன்படக்கூடிய மரங்கள், பல மரங்களாக இருக்கட்டும், மூலிகை மரங்களாக இருக்கட்டும், அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மலை சீத்தாப்பழம், இந்த கேன்சருக்கு பயன்படக்கூடிய மரங்கள், அதே மாதிரி பிரியாணி தழை. இந்த பிரியாணி தலையெல்லாம் அப்படியே இந்த பறிச்சு மூந்து பார்த்தோம். இந்த பிரியாணி தலை வாசனை அப்படியே சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நண்பருடைய தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப கொய்யாக்காயெல்லாம் பொறிச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக பெரிய நெல்லிக்காய் பொறிச்சு கொடுத்தாங்க. இப்போ அதை சாப்பிட்டுட்டு அது தண்ணி குடிச்சோன்னு வச்சுங்கப்பா டேஸ்ட்டு. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் நண்பருடைய தோட்டத்தில் நிறைய பழ மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குன்றி விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம்.